Hi friends, welcome to Sharam Samil. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அவுட்டிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எங்கன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தாங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட அவ்வளோ செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஈசிஆரில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தாங்க பிளான் பண்ணோம். பூஜா கார்டன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஈசிஆரோட ஜூஹு பீச் அப்படின்ற ஒரு பார்ட் ஆஃப் இது. ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஸ்விம்மிங் பூல் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் ஒவ்வொரு ரூம்ஸுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்க்கெலாம் என்னங்க, ஸ்விம்மிங் பூலை பார்த்த உடனே அது தண்ணியில் இறங்கி விளையாடணும் தான். ஃபஸ்ட்டு பயந்த குட்டீஸ் எல்லாமே கிளம்புறப்போ வெளியவே வரமாட்டேன்னு அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகும். கேம்ஸ் என்ன, டான்ஸ் என்ன, குட்டீஸோட ஃபன்னு சொல்லவே வார்த்தை இருக்காது. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதை விட இன்னும் சொல்லப்போனால் பெரியவங்க எல்லாருமே குட்டீஸ் மாதிரி மாறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பீச்சும் இருந்தது. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து நெக்ஸ்ட் பீச்சுக்கு கிளம்பி அங்கேயும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாவம் எல்லா டேடிஸும் தான் இந்த குட்டீஸை மெயின்டைன் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரலைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்ன்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து நல்லா ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இந்த மூன் ராக்கர்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு ஈசிஆருக்கு கிளம்பணும். இந்த ரெஸ்டாரண்ட் ரூஃப் டாப் மாதிரி ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருந்தது. எல்லா விதமான நான்வெஜ் வெரைட்டிஸ் இங்கே எல்லாமே நம்ம பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரோ இல்லை ஃபேமிலி கெட் டுகெதரோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளானை இயர்லி ஒன்ஸாவது போடுங்க. இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது குழந்தைங்களுக்கு கூடவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டைமாக இருக்கும். இந்த அவுட்டிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.